லாஸ்ட் வீக் சாட்டர்டே அம்மா வீட்டில் இருந்திருந்தேன். ஸோ புரட்டாசி விரதம் இருக்கிறனால அம்மா வந்து படையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமிலாம் கும்பிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வந்து கிளம்பிட்டோம். என்னோட ஃபஸ்ட்டு சிஸ்டர் இன்லாவோட பேபிக்கு தான் வந்து பார்ட்டி வேர் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே ஸ்ரீ நக்கோடா கிட்ஸ் கேக்கு இங்கே நல்லாயிருக்கும். ட்ரெஸ் எல்லாமே குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கவுன் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் அதையும் வாங்கிட்டேன். அப்படியே மேக்ஸ் ஷோரூம் வந்திருந்தோம். அப்படியே டெய்லி வேர் போடுறது கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லிட்டு. அதே போல் நெக்ஸ்ட் டே நான் விழுப்புரம் போகிறேன். ஒரு சில திங்ஸ்லாம் எனக்கும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே முன்னாடியே அரைச்சி வச்சுட்டாங்க. இன்ன வரைக்குமே அம்மா அரைச்சி கொடுக்குற மிளகாத்தூள், மல்லித்தூள் எனக்கு குழம்பு வச்சாதான் நல்லா வர மாதிரி ஒரு ஃபீலே இருக்கும். வெளியிலலாம் வாங்கி செய்கிறது கிடையாது. என்னோட மாமியார் எப்படி அரைப்பாங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் தனியாக இல்லாமல் குழம்பு தூளாக ஒன்றா சேர்த்து அரைச்சிருவாங்க. அது என்னமோ எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்களாம் எப்படி மசாலா பவுடர் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்லை வீட்டில் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்.